வணக்கம். இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்துல எந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு பலன் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ராசியில இருந்து 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாயிருக்கிறாரு. குரு பகவான் இனிமேல் அக்டோபர்ல 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் அங்கே வக்ரமாக போறாரு. ஸோ வக்ரம்னா என்ன, சனி வக்ரம்னா என்ன, சனி வக்ரம் எந்த மாதிரியான பலன்களை செய்யுது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். விருச்சிக ராசிக்கு சனி வக்ரம் எந்த மாதிரியான பலன்களை தரும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சனி வக்ரமாயி நவம்பர் வரைக்கும் இருப்பாரு கும்பராசிலேயே. ஸோ அதனால நீங்க பார்க்காதவங்க போய் டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து குரு பகவான் அக்டோபர் மாதத்துல வக்ரம் அடைவார். ஓகேவா? அவர் அக்டோபர் மாதத்திலிருந்து அடுத்த மாசம், அதாவது அடுத்த வருஷம் பிப்ரவரி 2025 வரைக்கும் வக்ரகதியிலேயே தான் இருப்பார் ரிஷப ராசியில. அது எந்த மாதிரியான மாற்றங்களை 7ஆம் இடத்துல வக்ரமாயிருக்கிற குரு எந்த மாதிரியான மாற்றங்களை விருச்சிக ராசிக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தனியா சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதை நான் இன்டெப்தா இந்த வீடியோல நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது பர்டிகுலரா செப்டம்பர் மாத பலன்கள்ல போடுறோம். ஸோ அதனால நீங்க உங்களுக்கு கிளியரா வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா, அந்த கான்செப்ட் புரியணும் அப்படின்னா, விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாருமே அந்த வீடியோ, பழைய வீடியோ சனி வக்ரம் விருச்சிக ராசிக்கு எப்படி, குரு வக்ரம் விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். வக்ரம் அப்படின்னு என்னன்னா, ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சா அதோட பலன்களை எதிர்மறையா வேகமா செய்யும். ஒரு நல்ல கிரகம் வக்ரம் அடைஞ்சா தீய பலன்களை வேகமா செய்யும். ஒரு தீய கிரகம் வக்ரம் அடைஞ்சா நல்ல பலன்களை வேகமா செய்யும். இதுதான் ஒரு ஜென்ரலான கான்செப்ட். பட் இன் டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சேனல்ல ப்ரீவியஸா போஸ்ட் பண்ண வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன் டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்பட்டா. ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அது எந்த மாதிரியான பலன்களை இந்த வருஷம் ஃபுல்லாவும் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங் வரைக்கும் எந்த மாதிரியான பலன்களை சனி வக்ரமும் குரு வக்ரமும் விருச்சிக ராசிக்கு எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வரலாம். இப்ப பர்டிகுலரா பார்த்துட்டோம்னா, செப்டம்பர் மாதத்துல 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல சுக்கிரனும் அது கூட கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க, கன்ஜெக்ஷன் ஆயிருக்கிறாங்க. அடுத்து இதுதான் பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறாரு. இதுதான் உங்களோட பலன். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதிரி இப்படிதான் இருக்கு. இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குன்னு பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் விருச்சிக ராசிக்கு செப்டம்பர் மாதத்துல ஜாப், கெரியர் அண்ட் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு ஒரு நவம்பர் வரைக்கும் விருச்சிக ராசிக்கு ஒரு அருமையான பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா அவர் நார்மலா இருந்தாதான் விருச்சிக ராசி இடைஞ்சல் பண்ணுவாரு, நிறைய தடைகள் உண்டாக்குவாரு. ஆனா அவர் வக்ரமாகி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களையே கொடுப்பாருன்னே சொல்லலாம். இப்போ அவர் வக்ரமாகி தான் இருக்கிறாரு. நவம்பர் வரைக்கும் அவர் வக்ரகதியில தான் இருப்பாரு. ஸோ விருச்சிக ராசிக்கு அந்த டைம் பீரியட கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த மந்த் சனி பகவானால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? அடுத்து வரலாம். அடுத்து 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் 7ஆம் இடத்துல நார்மலா தான் இருக்காரு. அக்டோபர்ல தான் வக்ரம் அடைவார். ஓகேவா? சோ அதுல இருந்து அவர் 4.5 மாசத்துக்கு அக்டோபர்ல இருந்து 4.5 மாசத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். நான் அதை மறுபடி திருப்பி சொல்ல விரும்பல. அதை போய் நீங்க மறுபடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? குரு வக்ரம் விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வேணாலும் கொடுக்குறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களோட ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது ஒரு நல்ல ஒரு சுபத்தன்மை வாய்ந்ததா அடையும். உங்க ராசி ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி அடைந்த மாதிரி நீங்க உங்க மைண்ட் கிளியரா இருக்கும். ராசினே உங்க மைண்ட் கிளியரா இருக்கும். அப்ப குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால. ஏன்னா குரு இருக்கிற இடத்தோட பார்க்கிற இடத்துக்கு தான் பலன் அதிகம். சோ அப்படிங்கிறப்ப உங்க ராசியை பார்க்கறதுனால அமோகமா இருக்குதுன்னே சொல்றேன். ஓகேவா? அப்போ சனி குருனால எந்த பிரச்சனையும் இல்லை. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 8th பிளேஸ்ல செவ்வாய் இருந்தா எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, இப்ப ஜாப் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, வேலை இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 8ஆம் இடத்துல உங்களோட ராசி அதிபதி இருக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் அந்த அலைஞ்சு திரிஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா வேலை கன்ஃபார்ம். ஓகேவா? ஏன்னா குரு சூப்பரா இருக்கிறாரு, சனி சூப்பரா இருக்கிறப்ப வேலை கன்ஃபார்ம். சூரியன் 10ல் இருக்கிறாரு. சோ அதனால வேலை கன்ஃபார்ம். ஆனா 8ஆம் இடத்துல ராசி அதிபதி போய் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படும். நிறைய தடுமாற்றத்தை தாண்டி போய் நீங்க வேலையை போய் தேடுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். வேலை கிடைக்கும். ஸோ அதனால திருப்பி 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 விடாமுயற்சி எடுங்க. அதாவது ஒன்று சொல்லுவாங்களா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா வேலை கிடைக்கும். அடுத்து
வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு 10ல சூரியன் இருக்கிறாரு, 10ஆம் அதிபதி 10லயே இருக்கிறாரு. அருமையான டைம்னே சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அருமையா சூப்பரா இருக்கு. அதுவும் முதல் செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 16 வரைக்கும் சூப்பரா இருக்கு. நீங்க என்ன என்ன வேலை செஞ்சாலுமே அதுல ஒரு நல்ல மேன்மை, உங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் அடையாளம் இதெல்லாமே ஒரு உங்களுக்கே உண்டாகும். உங்களை நல்லா இவ்வளவு நாளா உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன்ல இருந்திருக்க மாட்டீங்க. இனிமேல் உங்களை தேடி அந்த ஒரு பொசிஷன், ஒரு பதவி, ஒரு மதிப்பு இதெல்லாமே உங்களை தேடி வரும்னே சொல்றேன். இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் மாத காலகட்டத்தில் ஏன்னா 10ல சூரியன் ஆட்சி அப்படிங்கிறப்ப சிம்ம ராசியிலே இருக்கிறதுனால அவர் தான் உங்களுக்கு தொழில தீர்மானிக்கிற கிரகமே. அவர் 10லயே இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் புதனும் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல சேர்றப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அறிவாற்றல் ஏற்படும். வேலையில எப்படி லாஜிக்கலா திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை ஈஸியா சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்குள்ள பிறக்கும்னே சொல்றேன். ஓகேவா? சோ அடுத்து இதுதான். ஓகேவா? சோ அதனால அதே மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது நீங்க அங்க போகலினாலுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க இங்க இருந்துட்டு ஃபாரின் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுப்பீங்க. அதாவது இங்க இருந்துட்டு நைட் ஷிஃப்டிங்க பார்த்துட்டு ஃபாரின் ப்ராஜெக்ட்னா அந்த டைம் ஹவர்ஸ்ல உங்களுக்கு நீங்க வேற ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகி ஃபாரினோட ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நீங்க இங்க இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு நீங்க ஃபாரின்ல இருக்கிற ஒரு டாஸ்க் ப்ராஜெக்ட் அதெல்லாம் முடிச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்றேன். நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுங்க. அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுல நல்ல ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்றேன், பர்டிகுலரா உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஓகேவா? அடுத்து பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா, பிசினஸ் சூப்பரா இருக்கு, அமோகமா இருக்கு. இந்த ஃபாரின்ல ஏன்னா 8ல செவ்வாய் இருக்கிறப்ப ஃபாரின்ல போய் ஆர்டர் பிடிக்கிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் லாபம் எல்லாம் அருமையா இருக்கும். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா செப்டம்பர் மந்த்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிசினஸ் அமோகமா இருக்கும்னே சொல்றேன். ஓகேவா? ஸோ எதை கண்டு பயப்பட வேண்டாம். நீங்க ஒரு சின்ன ஒரு சரிவு இருந்தாலுமே அதை ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு ஈஸியா எடுத்துட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆனாங்க. அது உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். சில டைம் கொஞ்சம் பயப்படுவீங்க ஃபியூச்சரை நினைச்சு, இல்ல இது ஏதாவது சின்ன லாஸ் ஆயிடுச்சுன்னா கூட இனிமேல் ஐயோ இப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே நார்மலா இருந்துட்டு போய் இந்த மந்த் எல்லாமே கிளியரா இருக்கு. சனி குரு செவ்வாய் அந்த இடத்துல இருந்து சில பல தடுமாற்றத்தை கொடுத்தாலுமே கடைசியில வெற்றி கொடுத்துருவாரு. நீங்க போராடுனா அவர் வெற்றி கொடுப்பார். யாரு? செவ்வாய், உங்களோட ராசி அதிபதி. ஓகேவா? அடுத்து செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு அப்புறம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். ஓகேவா? அப்போ உங்களுக்கு விரயம் ஏற்படும், சுப விரயம் ஏற்படும். நிறைய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். இந்த செப்டம்பர் மாதத்துல ஏதோ பைக்கு காரு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வாங்கக்கூடிய காலகட்டம்னே சொல்ல அருமையா. ஸோ செலவு ஏற்படக்கூடிய காலகட்டம்னே சொல்ல. எப்பன்னா கடைசி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் ஒரு 19ல இருந்து செப்டம்பர் 2 வரைக்குமே செப்டம்பர் 19ல இருந்து செப்டம்பர் 2 வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் செலவாகக்கூடிய காலகட்டம். அதை சுப செலவை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது உங்க புத்திசாலித்தனம். ஏதோ ஒரு தேவையான பொருளை வாங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் தேவையில்லாம செலவாகாம பாத்துக்கோங்க. அதனாலதான் ஒரு செலவு ஏற்படும், விரயம் ஏற்படும். அதை சுப செலவா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அருமையான காலகட்டம் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஸோ ஜாப் கெரியர் பிசினஸ் அமோகமா இருக்கு. லாபஸ்தானத்துல என்னதான் கேது இருந்தாலுமே சுக்கிரன் அங்க நீசமானாலுமே அடுத்து டிரான்சிட் ஆகிறப்போ கொஞ்சம் இருந்தாலுமே அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. லாபத்துக்கு, தொழிலுக்கும், பிசினஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. பொருளாதாரத்துக்கும் சின்ன சின்ன பின்னடைவு இருந்தாலுமே அது ஈஸியா ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆயிருவீங்க. ஸோ எதை கண்டு பயப்பட வேண்டாம்னு சொல்றேன். அப்படியே நீங்க போங்க. இந்த மந்த் அருமையா இருக்கு விருச்சிக ராசிக்கு, ஜாப் கெரியர் பிசினஸ். அடுத்து ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டா விருச்சிக ராசிக்கு செப்டம்பர் மாதத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு ரூட் கிளியராகவே இருக்கு. ஃபேமிலி மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் கூட ரூட் கிளியரா இருக்கு. ஏன்னா சனி 4ஆம் இடத்துல எந்த தொந்தரவும் இல்லை. குரு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, உங்க ராசியை பார்க்கிறாரு. ஸோ இதனால ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா ஃபேமிலியில 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாயி கேதுவோட சேர்ந்திருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் எப்போன்னா முதல் செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் சில பல கருத்து வேறுபாடுகள் வரல. அது மைன்யூட்டா நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் ஒன்னு சொல்லுவாங்க, இல்ல நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, உங்களோட ஒய்ஃப் ஒன்னு சொல்லுவாங்க. அதனால அது ஒரு நல்ல விஷயத்துக்கு வேண்டியதான் ஒரு பிரச்சனை வரும். அதாவது நான் இந்த இடத்துல லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, உங்க ஒய்ஃப் இல்ல நான் இந்த இடத்துல லேண்ட் வாங்கலாம், நான் அதோட நல்லது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இதனால ஒரு சின்ன பிரச்சனை வரும். பட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல. சோ நல்ல விஷயத்துக்கு வேண்டியதான் ஒரு ப்ராப்ளம் வரும்.
ஸோ கொஞ்சம் 2 பேருமே சேர்ந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு விஷயத்துக்குள்ள என்ட்ரானுங்கன்னா அது சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். ஸோ நீங்க சொல்றதான் பெருசுங்கிறத வாக்குவாதத்தை வந்து இழுத்துட்டு போவேன்னு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் இருக்கோ தவிர ப்ராப்ளம்ஸ் பெருசாலாம் எதுவும் இல்லை. ஒரு நல்ல விஷயத்துக்கு வேண்டியதான் ஒரு சண்டை வரும். பட் அது எந்த பிரச்சனையும் இல்லை. அது பெருசா எடுத்துட்டு போகாதீங்க. ஒரு அக்செப்ட் பண்ணிட்டு போய்க்கோங்க. இல்ல விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் இந்த பர்டிகுலர் மந்த்தை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அடுத்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா குரு பகவான் 7 இருக்கிறாரு. அவர் வந்து அங்கிருந்து வந்து உங்களோட ராசியை பார்க்கிறாரு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. ஸோ வந்து அங்க அதாவது அவர் வந்து அங்க கொஞ்சம் நீசமாயி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருக்கிறப்போ வந்து சேர்ந்து இருக்கிறப்போ சில பல தடைகளை வந்து ஏற்படுத்துவார். சின்ன சின்ன தடையா தான் இருக்கும் மேரேஜுக்கு வந்து. அதாவது நீங்க ரொம்ப கொஞ்சம் எதிர்பார்ப்பீங்க, அந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதனால கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஸோ உங்களோட எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லல, கொஞ்சம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, உங்களோட எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்க வேணாம், கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது எனக்கு ஃபைன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா அது பார்ட்னரும் கரெக்டா வரன் வந்து அமையும் சொல்றேன். சோ வந்து அது அருமையான காலகட்டம் தான். சின்ன சின்ன தடை ஏற்படலாம், கொஞ்சம் வந்து செட் ஆகாத மாதிரி இருக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் முடியறதுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு நீங்க சின்சியரா தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும்னு சொல்றேன். ஓகேவா? சின்ன சின்ன தடை தான் வரும், அதை கண்டு நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு செட் ஆகிறது சூப்பரா வந்து அமையும். பட் நீங்க ஓவரா எந்த ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு ஈக்குவலாவே வரும், கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியே வரும். பட் அதுல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால வந்து சம்டைம்ஸ் அப்படி கிரியேட் பண்ணலாம். கேது 11ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனோட இருக்கிறப்போ எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, சின்ன மிஸ்டேக் இருக்கு, அது எனக்கு அது சரியில்லை, அது பிடிக்கல அப்படின்னு பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ சொல்றது, அதெல்லாம் தவிர்த்துட்டா ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் இந்த பர்டிகுலர் மந்த்தை பொறுத்த வரைக்குமே. ஓகேவா? அடுத்து ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டா ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்டிகுலர் மந்த்ல வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். ஓகேவா? அடுத்து வந்து நீங்க வந்து ஃபேமிலி கிட்ட வந்து இந்த நெக்ஸ்ட் மேரேஜுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். நீங்க எடுத்துட்டு போவீங்க, அந்த மாதிரியான டைம் பீரியட் தான். சம்டைம்ஸ் சில பேருக்கு சில வீட்டுல வந்து அப்போசல்ஸ், அதாவது இல்ல வேண்டாம், இல்ல இந்த பொண்ணு வந்து வேண்டாம், நீங்க ஒரு பையனா இருந்தீங்கன்னா சொல்றப்ப இந்த பொண்ணு வேண்டாம்னு சம்டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பொண்ணு வீட்லயும் சரி இந்த பையன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பட் என்னதான் இருந்தாலுமே வந்து அவங்க அட் த எண்ட் ஆஃப் த டேல வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ வந்து நீங்க தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனை பண்ண வேணாம். சின்ன தடை, சின்ன ஒரு எதிர்ப்பு வந்தாலுமே அதையும் மீறி உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். எங்கன்னா குடும்பத்திலயும் சரி, மேரேஜ்லயும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் சரி, அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்துட்டீங்கன்னா உங்க கையில தான் இருக்கும். அதாவது உங்க கையில தான் சக்சஸ் இருக்கும். நீங்க எதை நோக்கி ஒரு விஷயத்த ட்ரை பண்றீங்களோ அது உங்க கையில வந்து சேரும். பட் நீங்க என்னன்னா சில டைம் வந்து கோவப்படுறதோ இல்ல அவசரப்படுறதோ இல்ல படபடப்பு படுறதோ அதனால ஏதோ ஒரு தப்பான விஷயத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து தப்பா எடுத்துட்டு போயிருவீங்க. ஓகேவா? ஒரு ஃபாஸ்டா பண்ற, வேகமா பண்றங்கிற பேர்ல, ஒரு கோவத்துல பண்றங்கிற பேர்ல நீங்க வந்து அது தப்பா போய் முடிஞ்சிடலாம். அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அந்த பதட்டப்படாம, ஒரு கோவப்படாம பொறுமையா ஹேண்டில் பண்ணா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து ஈஸியா டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால வந்து நீங்க ரொம்ப திங்க் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மந்த்ல அருமையா இருக்கு. ஓகேவா? ஃபேமிலி, மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப், சின்ன சின்ன தடைகள் ஒரு ஃபேமிலியில சின்ன சின்ன சண்டைகள் வர, அது விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன். அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கதா செய்யும், அதையும் ஓவர் கம் பண்ணிடுவீங்க. ஃபேமிலியில நெக்ஸ்ட் ஓபன் பண்றப்போ சம்டைம் சில பேர் சில வீட்டுல வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க எதிர்த்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாம என்ன இப்படி பேசுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணா அவங்க வீட்டுல வந்து கேட்டுக்குவாங்கன்னு சொல்றேன். அடுத்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து செப்டம்பர் 1 இருந்து செப்டம்பர் 18 வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் வரன் பாக்குறதுல. அதுக்கப்புறம் வந்து வரன் சூப்பரா அமையும்னு சொல்லலாம். பட் ஈவன் தான் வந்து ஃபேமிலியில உங்களுக்கு சுப விரயம் ஏற்படும். ஓகேவா? எப்பனா செப்டம்பர் 19 இருந்து செப்டம்பர் எண்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விரயம் ஏற்படும். அது சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ வந்து ஜுவல்லரி வாங்குறது, ஏதோ வீடு மனை வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன். ஸோ அதை யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? மற்றபடி எல்லாமே இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி, மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சூப்பரா இருக்கு. ஓகேவா? அதை பார்த்து பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த மந்த் பெர்ஃபெக்டா இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து வந்து விருச்சிக ராசி மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் அருமையா இருக்கு. ஏன்னா வந்து உங்களோட 2ஆம் அதிபதிங்கிற குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருந்து அங்கிருந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால அருமையா இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து புதன் 9ஆம் இடத்துல இருப்பாரு. அடுத்து வந்து செப்டம்பர் 4க்கு அப்புறம் சூரியன் 10ல் இருக்கிறாரு. அவர் கூட போய் இணைவார். யாரு? புதன் பகவான். அப்போ புதனும் சூரியனும் இணையறப்போ வந்து புத ஆதித்ய யோகம் உண்டாகும். ஸோ அது வந்து மாணவர்களுக்கு அருமையா இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல சேர்றப்ப வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகேவா? ஒரு கல்வியில ஒரு மேன்மை, ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் ஏற்படும்னே சொல்லலாம். எப்போ இந்த பர்டிகுலரா செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு அருமையாவே இருக்குன்னே சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் சூப்பராகவே இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்ல என்ன பிளான் பண்ணாலும் அது சூப்பராகவே நடக்கும்னு சொல்றேன். ஸோ வந்து நீங்க வந்து ஒரு தைரியமா, ஒரு கான்பிடென்ட்டா ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு சக்சஸ் தான் அப்படிங்கிற, சக்சஸ் மேல சக்சஸ் தான். ஏன்னா வந்து புதனும்
சூரியனும் ஃபேவரபிளா இருக்காங்க. புதன் தான் வந்து கல்விக்காரகன். அவர் வந்து 9ஆம் இடத்துல இருந்தாலும் அமோகமா இருக்கும். 10ஆம் இடத்துல வந்து சூரியனோட கன்ஜெக்ஷனா இருக்கிறப்போ ஆல்ரெடி சூரியன் வந்து அங்க ஆட்சி பலம் அடைவார். அங்க அவர் இருந்து அது கூட சூரியனும் புதனும் இணையறப்போ வந்து புதாதித்ய யோகம் உண்டாகிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளியரா ஒரு கட் தெரியும். ஃபியூச்சர்ல அடுத்து நம்ம என்ன படிக்கலாம், எந்த காலேஜ் போலாம் அப்படிங்கறது அது நீங்களே டிசைட் பண்ணுவீங்க. அப்படிங்கிற சில பேர் வந்து நிறைய டிசைட் பண்ணாம தப்பா டிசிஷன் எடுப்பாங்க. பட் விருச்சிகராசி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மந்த் வந்து நீங்களா ஒரு கிளியரா ஒரு விஷன் எடுத்திருப்பீங்க. இதுதான் நான் பண்ணணும், இதுதான் நான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா வந்து அது வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க கிளியரா வந்து ஃபியூச்சரை பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதை தான் பண்ண போறேன், இதை படிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த வேலைக்கு தான் போறேன் அப்படிங்கறது இப்பவே நீங்க வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு எழுதி வச்சிருப்பீங்க. அது வந்து சூப்பர்னே சொல்றேன். சோ அதனால வந்து உங்களுக்கு அமோகமா இருக்கு. படிப்புல சரி எந்த ஒரு தேர்வா இருந்தாலுமே சூப்பரா எழுதி கிளியர் பண்ணக்கூடிய காலகட்டம்னே சொல்றேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸும் உங்களோட ஃபீலிங்ஸ் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ஸை பொறுத்துட்டு ஓகே நீ பண்ணு அப்படின்னு அவங்க வந்து உங்களை முழுசா நம்புவாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நீங்க வீணடிச்சிடாதீங்க. சில பேர் வந்து ஓகேவா அவங்க முழுசா உங்களை நம்புறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஃபோர்ட் எடுங்க. நீங்க அப்படிதான் எடுக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸோட சப்போர்ட் முழுசா உங்களுக்கு கிடைக்கும். அவங்க நீங்க என்ன சொன்னாலுமே அவங்க சரிம்பாங்க. நான் இந்த மாதிரி காலேஜில் போய் படிக்கிறப்பா, நான் இந்த மாதிரி அடுத்து வந்து ஃபாரின் போறேன் அப்படின்னாலுமே வந்து அவங்க ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னே சொல்றேன். ஓகேவா? ஸோ அதுக்கான காலகட்டம் தான். அடுத்து ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறவங்க அமோகமா இருக்கு டைம். ஏதாச்சும் அதாவது ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்றதாகட்டும், இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதாகட்டும், இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் பக்கா அடிச்சு தூக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து அருமையா இருக்கு காலகட்டம். ஸோ அதனால வந்து நீங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. பினான்சியலாவும் இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு. பொருளாதாரமும் அமோகமா இருக்கு. சம்டைம்ஸ் கேது இருக்கிறதுனால சில பல தடைகள் வரும். பினான்சியலா இருந்தாலுமே மாணவர்களுக்கா இருந்தாலுமே சரி, அது கொஞ்சம் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலுமே வந்து பினான்சியலும் சூப்பரா இருக்கு. பேரண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. காசும் இருக்கு. நீங்க நல்லா படிச்சா மட்டும் போதும், நல்லா படிப்பீங்க. உங்களோட பிளான் உங்களோட மோட்டிவ் எல்லாமே வந்து மேல் நோக்கி தான் இருக்கு. அதை நோக்கி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எங்கேயும் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. அதாவது நீங்க படிப்புனா படிப்பு மட்டும்தான், வேற எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து மைண்டை வந்து ஆக்சிலேஷன்ல மாத்திக்காதீங்க. அதை மட்டும் இருந்தா போதும். அப்படிதான் நீங்க இருக்கீங்க. பட் நான் ஒரே ஒரு அட்வைஸ் என்ன சொல்றேன்னா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னா முயற்சி எடுக்கிறவன் தோத்ததா சரித்திரமே இல்லை. தோத்தாலுமே அதுல இருந்து ஈஸியா மீண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால வந்து எந்த ஒரு தோல்வியுமே வந்து ஒரு மனக்கவலை ஒரு டிப்ரெஷனா எடுத்துக்காதீங்க. அதை நெக்ஸ்ட் ட்ரை பண்றப்போ இப்போ செகண்ட் ரேங்க்னா அடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய உங்களுக்கான கேப்பபிலிட்டி, உங்களுக்கான திறமை, அறிவு எல்லாமே இருக்கு. இன்னும் விடாமுயற்சி எடுக்கணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற ஒரு பழமொழி எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அதனால முயற்சி திருப்பி பண்ணிட்டே இருங்க. இந்த மந்த் அருமையா இருக்கு, அமோகமா இருக்கு. நீங்க முன்னா முயற்சி எடுக்க உங்களுக்கு பலன்கள் அதுக்கு மேல ஒரு நல்ல பலன்களா உங்க நல்ல மாற்றமா உங்களுக்கு வந்து அடையும்னே சொல்றேன். மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு விருச்சிகராசி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அமோகமா இருக்குன்னே சொல்றேன். அடுத்து ஹெல்த்னு எடுத்துக்கிட்டா விருச்சிகராசிக்கு எப்படி இருக்கும்னா, செப்டம்பர் மாதத்துல வந்து இந்த மந்த்ல வந்து என்னன்னா, உங்களோட ராசி அதிபதி இருக்கிறாருல்ல, அவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது என்ன வீடு அப்படின்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கோட அதிபதி வந்து புதன் பகவான். அது இல்லாம மிதுன ராசிங்கிறது வந்து காற்று வீடு. ஓகேவா? அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, 8ஆம் இடம் அப்படிங்கிறப்போ வரப்போ எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து சின்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம். அது இல்லாம வந்து 8ஆம் இடம் அப்படின்னாவே இந்த மெடிசன் ஏதோ ஒரு மருந்து எடுத்து அதனால கியூர் ஆகலாம். ஏதோ ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் ஹெல்த்ல இருந்தாலுமே வந்து நாளடைவில் அது சரியாயிரும். பட் என்ன அப்படின்னா, அது கரெக்டா ப்ராப்பரா மெடிசன் எடுக்கணும் அப்படிங்கிறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ கரெக்டா ஒரு டாக்டர் போய் மீட் பண்ணி உங்களுக்கு கரெக்டா ஒரு மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஈஸியா கியூர் ஆயிரும் அப்படிங்கிறேன். ஓகேவா? அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வருமா அப்படின்னு கேட்காதீங்க. இருக்கிறவங்களுக்கு ஏதோ பிபி, பிரஷர், ஏதாவது ஒரு விஷயம், ஓகேவா, தலைவலி, சுகர், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறேன். ஓகேவா? கரெக்டான மருத்துவரை போய் பார்த்து கரெக்டா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துல அருமையா இருக்குன்னு சொல்றேன். ஓகேவா? சோ அதனால வந்து எந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஏதோ ஒரு மெடிசன் எடுத்து அதுக்கப்புறம் அது வந்து கியூர் ஆகும். ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஸ்கின் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து அது ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சரியாகிற மாதிரி, கியூர் ஆகிற மாதிரியான காலகட்டம்னே சொல்லலாம். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்தினால ரொம்ப நாளாக சஃபர் ஆகிட்டே இருந்தீங்கன்னா கூட இப்போ மெடிசன் எடுக்க ஈஸியாக கிளியர் ஆகும். ஓகேவா? கியூர் ஆகும். அதனால தான் 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அதை தான் உணர்த்துறாரு. ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்கள் ஒரு மருந்து கரெக்டாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கரெக்டாக மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக
குவிக்கா வந்து உடனடியா டக்குன்னு கியூர் ஆயிரும் அப்படிங்கிறேன். ஓகேவா? இவ்வளவு நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயம், எந்த ஹெல்த் இஷ்யூஸா இருந்தாலும் அது உங்களுக்கு ஏதாவது ஒவ்வொரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருந்திருக்கும். ஸோ அது வந்து அது சரியாகணும் அப்படின்னா கரெக்டா மெடிசன் ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டா டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டு வாங்க, கரெக்டா அந்த அந்த சைக்கிள் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. அதாவது 1 month ஒன்ஸ் வந்து டாக்டர் போய் செக் பண்ணணும் அப்படின்னா 1 month ஒன் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? அதை வந்து தள்ளி போடாதீங்க. 2 மாசம் கழிச்சு போலாம், இல்ல 1.5 மாசம் கழிச்சு போலான்னு போகாம உங்க ஹெல்த்ல வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் எடுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அப்பதான் வந்து நம்மளுக்கு கரெக்டா என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ அதனால வந்து எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலுமே வந்து அது வந்து மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் சரியாயிரும். அந்த மாதிரியான காலகட்டம். மத்தபடி பெருசாலாம் எதுவும் இல்லை. அப்ப இல்லாதவங்களுக்கு அப்படின்னா இல்லாதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சின்ன சின்னதா மைனூட்டா ஏதோ ஒரு இஷ்யூஸ் வரலாம், சளி தும்மல் காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ், அது 1 or 2 days தான் வரும். பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ட்ரீட்மெண்ட்டை கரெக்டா எடுத்து டக்குன்னு கியூர் ஆயிட்டு வந்து ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் ஹெல்த் பார்த்துக்கோங்க. அதுதான் சொல்றேன். அடுத்து ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். ஸோ நம்ம சேனலை பார்க்குறீங்க நிறைய பேர், சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அடுத்து போற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இல்லைன்னா வந்து அடுத்து போடுற வீடியோஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து என்ன சொல்றேன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் என்ன மாதிரியான பழங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்க அடுத்து வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்து நாங்க வந்து அதை போடுறதுக்கு ரெடியா இருக்கோம். எவ்வளவு டைம் ஆனாலுமே வந்து நாங்க அடுத்து அந்த பலனை போட்டுருவோம். எங்களோட ஸ்கெடியூல் தாண்டி அடுத்து என்ன நீங்க சொல்றீங்களோ அதை போடுறோம் கண்டிப்பா. அடுத்து என்ன அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டு அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.